மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் கேட்கலாம். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கர்த்தர் நம்மளோடு இன்றைக்கு பேசுவாராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உடைத்து உருவாக்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகுவதற்கு முன்பதாக சீஷர்கள் தனியே அவரிடத்தில் வந்து ஒரு 4 பேர் மாத்திரம், பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, 2 அண்ணன் தம்பிங்க. ஹல்லேலூயா. 4 பேரும் சேர்ந்து, ஆண்டவரே, கடைசி காலத்தை பற்றி அது எப்பொழுது சம்பவிக்கும், அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதனுடைய காரியங்களை குறித்து எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இயேசு பின் வருகிற நாட்களை குறித்து அதிகமாய் அவர் பேசினார். அவர் சொன்னார், யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீர்கள், எல்லாம் நடக்க வேண்டியதே, அவைகள் எல்லாம் முடிவல்ல, அது முடிவினுடைய காரியத்திற்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. இந்த முடிவு என்பது சட்டென்று நடக்கிற காரியங்கள், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதனுடைய ஆரம்பம், அதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கு நடக்கிற நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்களே, இது எல்லாம் இயேசு சொன்ன அடையாளங்கள் என்பதை மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்தினாலே ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு யுத்தம் நடக்குது, ஆனால் நீங்களும் நானும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோமா? இன்னைக்கு இல்லை கஷ்டப்படுறோம். சிலிண்டருக்கு பிரச்சனை, தட்டுப்பாடு வருதா? இந்தியா கர்த்தர் கிருபையில நம்மளை நடத்துறார். சுற்றி இருக்கிற மற்ற தேசங்கள், ஆசியா கண்டத்தில் இருக்கிற மற்ற தேசங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்த மாதிரியான தேசங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை ஏதோ நடத்தி கொண்டு வருகிறார். ஆன போதிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் ஓயலை. எங்கேயோ நடக்கிற யுத்தம் இங்க பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு அடையாளம். பஞ்சங்கள் வருதா? இந்த ஒரு காரணத்தினால பஞ்சங்கள் வருதா? இந்த யுத்தம் கண்டினியூஸா நடந்துச்சுன்னா இந்திய நாட்டில் விவசாயம் பண்ணுவதற்கான ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு கிடைக்காம போகும். அப்ப சாப்பாடு வேகமா வளர வேண்டிய அரிசி நமக்கு வளராம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? பஞ்சம் வரும். ஹல்லேலூயா. ஸோ யுத்தங்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். இது எல்லாம் நடக்க வேண்டியவைகளே. ஆனா நீங்க பயப்படாதீங்க. 1008 பஞ்சம் வரட்டும், உங்க வீட்டில் 3 வேளையும் சாப்பாடு இருக்கும். அதை தேவன் செஞ்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எலியாவின் தேவன், அவர் எலிசாவின் தேவன். அது எங்க இருந்து வேணாலும் சாப்பாடு வரும். அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி நம்ம இல்ல, இயேசுவை பேஸ் பண்ணி நம்ம நிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம், அடையாளங்கள்லாம் நடந்த பின்பு இயேசு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வான். 7 வருடம் அவனுடைய கையில் கொடுக்கப்படும். இயேசு சொல்றாரு, அந்த 7 வருட உபத்திரவம் உலகம் தோன்றின நாள் முதல், இயேசு சொல்றாரு, தேவன் உலகத்தை உண்டாக்கின நாள் முதல் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை நீங்கள் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. அதற்கு பின்பும் யாரும் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பார்க்க போகிறதும் கிடையாது. அவ்வளவு கொடூரமான, நீங்கள் கேள்விப்படாத, யோசிக்க முடியாத பயங்கரமான உபத்திரவம் அந்த 7 வருஷம் கட்டாயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவம் மகா கொடுமையானது, மகா மோசமானது. அது அந்தி கிறிஸ்துவின் கையில நடக்கும். அந்தி கிறிஸ்து ஒரு பக்கம் பர்சிக்யூட் பண்ணுவான், இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினியும் விழுந்து கொண்டிருக்கும். 2 பேர்னாலையும், தேவனுடைய கோபாக்கினாலையும் அந்தி கிறிஸ்துவினுடைய பர்சிக்யூஷனாலையும் அவன் ஏற்படுத்துகிற சில பிரச்சனைனாலையும் உலகம் நிறைய பாடுகளுக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. ஆனா இதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த பொல்லாத காரியத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் இயேசு ரத்தமும் சிந்தினாரு.
ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் உங்களை மீட்டும் எடுத்திருக்கிறாரு. உங்களுக்கும் இந்த 7 வருட ட்ரிபுலேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லை பாஸ்டர் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாராச்சும்? நான் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர், நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். யாராச்சும் விரும்புறீங்களா? பார்க்குறீங்களா? பார்க்க விரும்புறீங்களா? இருக்கிறதே என் பாஸ்டர் நீங்கள் ஏன் 7 வருஷம் உபத்திரத்துக்கு போறீங்க, என் வீட்டுக்கு வந்து பாருங்க, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றீங்களா? சரி, ஓகே. கர்த்தருடைய பரிசு நாம் மயம்படுவதாக. இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க. ஏன்னா கள்ள உபதேசங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்றால், சபை அத்தனையும் இந்த உபத்திரவத்துக்குள்ள போகும், அதுல நமக்கு நிறைய பாடுகள் வரும், அதுல யாரும் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து அழைத்து கொண்டு போவார் என்று தவறான போதனைகளை சில பேர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சில ஸ்தாபனங்களே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை நம்ப வேண்டாம். வேதத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். உபத்திரவம் வருவதற்கு 1 செகண்டுக்கு முன்பதாக நீங்களும் நானும் இயேசுவோடு இருப்போம். ஹல்லேலூயா. அந்த நாளைக்கான எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? இன்றைக்கு கூட அந்த நாளா இருக்கலாம். இன்னைக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 7 உபத்திரவ ஆண்டுகள் முடிவுகிற நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் மேல் மகிமையோடு, பிரதான தூதர்களோடு, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு, மேகங்கள் மேல் வல்லமையோடு, பராக்கிரமத்தோடு அவர் பூமிக்கு பிரத்யட்சமாய் இறங்கி வருவார். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் வந்து தங்கும். அப்பொழுது மலைகளெல்லாம் இடிந்து நிர்மலமாகும். தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். எல்லா காரியங்களும் நிவர்த்தியாக்கப்படும், எல்லா பாவங்களும் நிவர்த்தியாக்கப்படும், எல்லா அநியாயங்களும் நிவர்த்தியாக்கப்படும். மாரலி, ஜியோகிராபிக்கலி, சயின்டிபிக்கலி எல்லா கலியும் சரியா போயிடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? ராஜ்யத்தை அமைக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சோ ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் இந்த 13வது அதிகாரத்திலே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை அதிகமாய் அவர் பேசினார். ஹல்லேலூயா. சில காரியங்களை யூதர்களுக்கு மட்டும் பேசினார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு இல்லை. சில காரியங்கள் யாருக்கு மட்டும்தான் அது. ஆமா, எதெல்லாம் யூதர்களுக்கு? நீங்க சின்னதா நீங்க எடுத்து வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாலாக்குகிற அருவருப்பு அவன் நிற்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க? யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு என்ன செய்யுங்க? ஓடி போங்க. வீட்டினுடைய மாடியில டாப்ல இருக்கிறவங்க என்ன செய்யாதீங்க? கீழே இறங்கி வரணும்னு நினைக்காதீங்க. எதையாவது எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. வயல்வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு பிரெக்னென்டா இருக்கிறவர்களுக்கும் பிள்ளை பேர் பெற்றவர்களுக்கும் மிகுந்த உபத்திரம் உண்டு. அந்த காலம் உங்களுக்கு அந்த வின்டர் சீசனா இல்லாம நீங்க இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாருல. இது சபைக்கு இல்ல, இது யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன்னா உபத்திரவ காலத்துல யார் இங்க இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்காத ஆனால் ஆபிரகாமுடைய அந்த சந்ததியிலே ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிற ஒரு குரூப் இங்க இருக்கும். அந்த யூதர்கள், அது அவர்களுக்காக சொல்லப்பட்டது. எனவே ரெண்டையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? நம்ம மிக்ஸ் பண்ணி குழப்பி இது எங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. ஏனென்றால் உபத்திரவத்துக்கு முன்பதாக சபை என்ன செய்யப்படும்? அப்ப நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மக்கள் இருக்கோம் தெரியுமா, சபை மக்கள், நமக்கு எது தெரியுமா ரொம்ப ஆசை? அந்த 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 நிலநடுக்கம் எப்படிங்க பாஸ்டர் வரும்? எப்போ வரும்? எப்படிப்பட்ட போர்கள்? இதெல்லாம் என்ன? பஞ்சம் எப்படி பாஸ்டர்? அந்த 7 வருஷம் உபத்திரவத்துல அந்த எக்காலம் எதை பாஸ்டர் குறிக்குது? அந்த ஒரு அக்கினி வருது, அது எது பாஸ்டர் குறிக்குது? இதையே நம்ம தியானிச்சு ஆண்டவர் சொல்ல வருகிற முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம் நம்ம? இப்போ உங்க அத்தனை பேருக்கும் 7 வருஷம் உபத்திரவத்துல என்ன நடக்கும்னு தெரியும் தானே? எல்லாம் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? அது தெரியாது. ஏன்னா நமக்கு இதுல தான் ரொம்ப வாஞ்ச. எப்போ நிலநடுக்கம் வரும், எப்போ பஞ்சம் வரும், எப்போ குண்டு வரும், எப்போ அந்தி கிறிஸ்து வருவான், ஒருவேளை இவன் அந்தி கிறிஸ்துவா இருப்பானோ, ஒருவேளை அவன் அந்தி கிறிஸ்துவா இருப்பானோ, அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவான்? அந்த 7 மலைன்னு சொல்லப்பட்டிருக்கல, அது எங்க? அது ஐரோப்பா தேசமா, இல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 மலையா, இல்ல எந்த மலை, எங்க இருந்து வருவான்? இப்படியே நம்ம பேசி
யாரை பத்தி பேச விட்டுட்டோம்னா இயேசுவை பத்தி பேச விட்டுட்டோம். ஹல்லேலூயா. நம்ம யாரை பத்தி அதிகமா பேசணும்? ஆமா, இயேசுனாவது சொல்லுங்க. உங்க வாயில அப்பப்போ இயேசுன்னு சொல்லும் போது ஒரு ஜீவனாவது கிடைக்கும். ஹல்லேலூயா. யாரை பத்தி பேச விட்டுட்டோம்? ஆமா, இவ்வளோ டீடைல் சொன்ன இயேசு இதுக்கு நடுவுல சபை புரிந்து கொள்வதற்கு ஒரு 4 கீ வேர்டை உள்ள வச்சாரு. என்ன வச்சாரு? முக்கியமான 4 வார்த்தைய இதுக்கு நடுவுல உள்ள சொருகி விட்டாரு. ஏன் தெரியுமா சொருகி விட்டாரு? இது நீ கண்டிப்பா நீங்க கவனிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா அதுல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு, இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. அப்ப அவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை நீங்க பாயிண்ட்ல எடுத்துக்கணும். ஆமா அப்படின்னு சொன்னா கூட அது நீங்க பாயிண்ட்ல எடுத்துக்கணும். அவர் மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொன்னார்னா அங்க அப்ப ஏன் 2 தடவை சொன்னாரு? அப்ப நீங்க அதிகமா கவனிக்கணும். ஏதோ ஒரு கவிஞர் பேசுற மாதிரி ரசிச்சுட்டு போயிடக்கூடாது இயேசுடைய வார்த்தைகளை. சரிங்களா? நிறைய பேருக்கு, சில பேருக்கு பேச்சை கேட்பதற்கு ஆவல். நிறைய பேருக்கு கலைஞர் பேசுறத கேட்க ஆசைப்படுவீங்க. சில பேர் நல்ல எழுத்தாளர் பேசுறத கேட்க ஆசைப்படுவீங்க. நிறைய பேர் பேசுறத கேட்க ஆசைப்படுவீங்க. அது மாதிரி இதையும் கேட்டு பார்த்து படிச்சு ரசிச்சு ஆஹா என்ன அருமையா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க போயிடக்கூடாது. இது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் மாதிரி. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கல, இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கல அப்படின்னா வரப்போற உபத்திரவத்திலிருந்து நீங்க தப்புவிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. எனவே இந்த நோவா இருக்கிறான் பாருங்க, வரப்போகிற வெள்ளத்திற்கு முன்பதாக, ஒரு பெரிய அழிவுக்கு முன்பதாக இந்த நோவா ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சதுனால தான் கரெக்டா அந்த பேழையை கட்டினான். ஹல்லேலூயா. 4 வசனம் கேட்டுட்டு 5வது இது தெரியுமே அப்படின்ட்டு போகல. அப்படி ஒருவேளை எனக்கு தெரியுமே அப்படின்னு அந்த நோவா நினைச்சிருந்தானா பேழையில எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாம் விழுந்திருக்கும். கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த கரெக்டான அந்த ஃபார்முலாவை காது கொடுத்து கவனிச்சு 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 10 முறை கன்ஃபார்ம் பண்ணி, ஆண்டவரே இதான ஆண்டவரே, ஓகே அப்படியே நான் பண்றேன் ஆண்டவரேன்னு அந்த வார்த்தையை 1.2 அப்படின்னு சொன்னா கூட அந்த 0.2ல கூட அவன் ரொம்ப கவனமா இருந்தான். அதனாலதான் பேழை கரெக்டா என்ன செய்யப்பட்டுச்சு? கட்டப்பட்டுச்சு. இல்லைன்னா என்ன வந்திருக்கும்? ஓட்டை தண்ணி உள்ள நோவாவுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் என்ன இருக்கும்? ஆமா, மூழ்கி இருக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற புள்ளி கமாக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. பகல்ல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கடைசி காலங்களை பற்றி இயேசு சொல்லும்போது இயேசு சொன்ன அந்த 4 முக்கியமான கீவேர்டு என்ன? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்ல, பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு திருவிருந்துக்கு நேரம் நம்ம போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இப்ப இவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறானுங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த 4 பேரும் கேள்வி கேட்கிறாங்க, இது எப்ப ஆண்டவரை சம்பவிக்கும், இது எப்ப ஆண்டவரை நடக்கும் அப்படின்னு கேட்ட உடனேயும் இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? இது இப்ப நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் கொஞ்ச நேரம் அவருடைய இந்த 4 பேருடைய மூஞ்சியும் பார்த்துட்டு சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் வேர்டே என்ன சொல்றாரு? Do not be deceived. வஞ்சிக்கப்படாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த முதல் கீவேர்டு do not be deceived. வஞ்சிக்கப்படாதிருங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல் வார்த்தை, முதல் கீவேர்டு வஞ்சிக்கப்படாதீங்க. இப்ப இந்த இயேசு 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பார்ல, எப்படி சொல்லியிருப்பாரு? கற்பனை பண்ணி அதே மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க தான் இயேசு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, எப்படி சொல்லியிருப்பாரு? அந்த வார்த்தை இருதயத்துல போய் உட்கார்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆமா தானே? ஆமா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். கரெக்ட். ராணி அம்மா சொல்றாங்க பாருங்க, நீங்க என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பக்கத்துல, சபை மக்கள் அநேக நேரங்களில் வஞ்சிக்கப்படுறோம் தெரியுமா?
சபை மக்கள் அநேக நேரத்தில் வஞ்சிக்கப்படுகிறோம். இதுல பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு நமக்கு தெரிகிறதே இல்லை. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையான்னு. நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? தேவனை ஆராதிக்க. நீங்க இது வீட்டில் பண்றது இல்லையா? பண்றோம். அப்புறம் எதுக்கு சர்ச்? வசனத்தை வீட்டில் வாசிக்கிறது இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்கேயும்? அப்போ வீட்டில் பண்றத இங்கேயும் பண்றோம். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன மியூசிக்கோட பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி சர்ச்சுக்கு வருவதற்கான ஒரு நோக்கத்தை இயேசு வைத்திருக்கிறார், வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன ரீசன் தெரியுமா? சொல்லுங்க யாராச்சும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்கே கூட்டி வர வச்சதற்கு காரணம் ஐக்கியப்படுவதற்கு. என்னப்படுவதற்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் ஆண்டவரை போய் ஆராதிப்பேன், நல்லா துதிப்பேன், நல்ல வார்த்தையை கேட்பேன், முடிஞ்சோனே வீட்டுக்கு நான் கிளம்பிடுவேன். I am sorry to say this, you are deceived already. நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வந்தோமா, வேலையை முடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். நோ, ஆண்டவர் இதுக்காக நம்மளை சபையில ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு. இது ஏதோ மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்களை போல போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, இல்ல 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 இல்ல. இது வீட்லயே நீங்க பண்ணுவீங்க. நீங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறீங்க வீட்லயுமே. அப்புறம் இங்க எதுக்காக தேவன் இதை செய்கிறார்? அதனாலதான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் வேதத்துல, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ஐக்கியம் ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன பண்றது இல்லை தெரியுமா? கணவன் சொல்லிடுவார், இங்க பாருமா, சும்மா உட்காந்து கதையா உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத, கடுப்பு வர மாதிரி இருக்கு, எனக்கு பசிக்குது, உடனே என்ன பண்ண, முடிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும் பார்த்துக்க. சில பேர் வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரோடையும் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பேசிக்கிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஐக்கியப்பட்டு இருக்கிறதெல்லாம் போதும், வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் இருக்கு, நீங்களா சமைக்க போறீங்க, நான் தானே சமைக்கணும் அப்படின்னு எதையாவது ஒரு லைனை கொண்டு வந்து, நியாயமான ஒரு வார்த்தையை கொண்டு வந்து ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு நம்மளே தூண்டுகோலா இருக்கிறோம். ஐ எம் சாரி, யூ ஆர் டிசீவ்ட். நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆலயத்தினுடைய அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பிசாசு உங்க கண்ணை மறைச்சிருக்கிறான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, டே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐக்கியத்தை விட்டுறாது. இது கமாண்ட். புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்ம கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த சபை கூடுதல் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுடாதீங்க. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். சபை நீங்க ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, நீங்க ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, நல்ல கவனிங்க. இப்ப நானும் சிஸ்டர் சகிலா சிஸ்டர் இருக்கிறோம், நாங்க 2 பேரும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒருவர் விசாரித்து கொள்ளும் பொழுது தேவன் வந்து நிற்கிறாராம். வசனம் சொல்லுது, அதை கவனித்து கேட்கிறாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கொள்வதை பார்த்து, 2 பரிசுத்தவான்கள் பேசுகிறதை பார்த்து கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறாராம். ஹல்லேலூயா. பிளஸ் பண்ணுவாராம். 2 பரிசுத்தவான்கள் எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் 3 கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அவர் இருந்தார். 2 சீஷர்கள் அந்த எம்மாவூருக்கு போகும்போது அந்த 2 பேரும் பேசிக்கொள்ளும் போது நடுவில் வந்தார், மகிமையை காண்பித்தார். இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். ஏதோ ஸ்தோத்திரம் பண்றோம் நினைச்சிட்டு போறோம், ஏதோ ஒரு ஹாய் பை நினைக்கிறோம். இல்ல ஐக்கியம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அங்கமாய் இருக்கிறோம். அங்கங்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கணும். நம்ம இணைந்திருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிசாசு என்னைக்குமே அதை உடைக்க பார்ப்பான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுவீங்களா? நீங்க அப்பனா இன்னைக்கு ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர்கிட்டையாவது பேசிட்டு போங்க. யார்கிட்ட? 5 பேர்கிட்டையாவது
பேசிட்டு பாஸ்டர் எங்க குடும்பத்திலே 4 பேர் இருக்கோம் பாஸ்டர். ரிவைன் கிட்ட, லாரா கிட்ட, நவமி கிட்ட, எங்க அம்மா அப்பா கிட்ட 6 பேர்கிட்ட பேசிட்டேன் பாஸ்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணிடாதீங்க. அப்படி போயிடாதீங்க. உங்களை சாராத, உங்க குரூப்ல இல்லாத, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இல்லாத ஒரு 5 பேர்கிட்ட என்ன பண்ணுங்க. தயவு செய்து நான் சொல்றேன், வயதானவர்களை போய் விசாரிங்க. இங்க நிறைய வயதானவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. போய் நல்லா இருக்கிறீங்களாமா, சாப்பிட்டீங்களாமா, ஹெல்த் நல்லா இருக்காமா, மாத்திரைலாம் போடுறீங்களாமா, உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு எதையாவது 2 வார்த்தைகளை வயதானவர்கள்ட்ட போய் என்ன பண்ணுங்க. வயதானவர்கள்ட்ட பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். அதை வாலிபர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐயோ அந்த கிளடிக்கிட்ட யார் பேசுவா அப்படின்னு நம்ம என்னைக்கும் யோசிக்கவே கூடாது. அதுக்கிட்ட போனா அருன்னு அறுக்கும், அறுத்துட்டு போகுது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு யாருக்கும் பேசுறதுக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. என்னுடைய ஊழியமே என்ன தெரியுமா? எங்க அப்பாவை பார்த்து நான் கத்துக்கிட்ட ஊழியம். என்ன ஊழியம் தெரியுமா? சிம்பிள். பெரிய நான் பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்ல. சில வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு 1.5 வண்டி பிரச்சனைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவங்களுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால யார்கிட்டயாவது பேசினா வாய மூடுமா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதனால நான் என்ன பண்றது, போய் ஓப்பன் ஹார்ட்டடா, ஓப்பன் இயரா போய் உட்காந்துக்கிறது. பேசுங்க. அவங்க பேசும், அந்த பிரச்சனையாச்சு அண்ணன், இந்த பிரச்சனையாச்சு தம்பி, அதாச்சு இதாச்சுன்னு 1 மணி நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பாரமே என்ன பண்ணிரும், போயிடும். ஒருத்தன் உட்காந்து கேட்கறானேன்றதுக்காகவே எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபமே பண்ண தேவையில்ல, தான் பாரம் போயிருச்சே. உண்மையா இந்த ஊழியத்தை நான் பண்றேன், சீரியஸா நான் பண்றேன். பீப்புள் ஆர் டாக்கிங் லைக் திஸ். நான் உட்காந்து நான் லிசனிங் பாக்ஸா உட்காந்துக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுவே அவங்களுக்கு பிரச்சனை சரியா போயிடும். அதுக்கப்புறம் சரிங்க ஆண்டி ஜெபம் பண்ணலாமா? ஓகேப்பா ஜெபம் பண்ணலாம். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பா நைட்டு பாஸ்டர் வந்துட்டு போனார், அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பாஸ்டர்னாலலாம் இல்லை, உட்காந்து கொஞ்சம் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் கேட்டேன், அவ்வளவுதான். அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனா அந்த ஊழியத்தை நான் பண்ணேன், சரியானுச்சு. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, போயிருச்சு. ஹல்லேலூயா. அதனால ஒருவர் விசாரியுங்கள், ஒருவர் தாங்குங்கள், ஒருவர் தேற்றுங்கள். ஒரு 5 பேர்கிட்டையாவது இன்றைக்கு என்ன செய்யுங்க, பேசிட்டு போனோம். போன வாரம் ஏன் வரல, வர முடியல சிஸ்டர், அடுத்த வாரம் நான் உங்களை கேட்பேன், நீங்க ஏன் வரலன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் அவங்க வந்துருவாங்க. நம்மளை கேட்கறதுக்காகவே அந்த சர்ச்சில் ஒரு ஆள் இருக்கியா அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வர ஆரம்பிப்பாங்க. இந்த சகோதரத்துவம் ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. இந்த சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் இன்னொன்னே சொல்றேன், நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடுறோம், நிறைய பரிமாறுற விஷயத்துக்கு முன் நில்லுங்க. நான் பரிமாறுறேன், நீங்க பெரியவங்களுக்கு நான் செய்றேன். பெரியவங்களை எந்திரிக்க விடாதீங்க. உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கய்யா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன வேணும், இந்த தாழ்மை உள்ள உணர்வு வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, டே வாங்கடா அப்படின்னு ரவுண்டு போட்டு என்ன பண்ணிக்கிற கூடாது, உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு கதையடிச்சுட்டு ஜாலியா இருந்த பாஸ்டர் அப்படின்னு போயிடக்கூடாது. ஒரு 2 பேருக்காவது உதவி செய்யுங்க, 2 பேரையாவது தாங்குங்க, 2 பேருக்காவது ஜெபம் பண்ணுங்க, 2 பேருக்காவது விசாரிங்க. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, முடிச்சானே ஓடிடணும். இல்லை, இனிமேல் அது வேண்டாம், சபையா என்மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு கீவேர்டை பார்க்கலாம். இன்னொரு கீவேர்டு 10வது வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்க சொல்லுங்க, யாரால சுவிசேஷம் சொல்ல முடியும்? யூதர்களால சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்கு சுவிசேஷமே தெரியாது, ஏன்னா இயேசுவே தெரியாது. புறஜாதிகளுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப யாரால மட்டும் தான் சொல்ல முடியும்? சபையினால்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் மட்டும்தான் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அங்கீகாரம் பெற்றவர்கள். அவங்க வாயிலிருந்து சுவிசேஷ வார்த்தைகள் புறப்பட்டுச்சுன்னா அது கனி கொடுக்கும், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது சாபங்கள் விலகும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதுப்பிக்கப்படுவான். தேசம், பாழாய் போகிற தேசம் ஆண்டவருக்காக எழும்பும்.
ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவன் 1000 பேரையும் 20 சேர்ந்தா 10000 பேரை என்ன செய்வாங்களாம்? துரத்துவார்கள். அவர்களுக்கு தேவன் அப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கிறாராம். வசனம் சொல்லிருக்கு. அப்பனா தேவன் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்க உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. உங்க மேல தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. தேவன் கொடுத்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. இந்த வசனத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. அதனாலதான் வசனமே சொல்லுது, தேவ ஜனமே, இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. பூமியில இருக்கிறவன் 100 கோடி சம்பாதிக்க முடியுங்க. ஆனா ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியாது. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு மனுஷனுடைய சாபத்தை அவனால விளக்கவே முடியாது. ஜெனரேஷனல் கர்ஸ், 10 சந்ததியா தொடர்ந்து வந்த சாபத்தை உங்க ஒரு வார்த்தையினால மாறும், தெரியுமா? ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்க வாயில தேவன் வைத்திருக்கிற வார்த்தை அநேக குடும்பங்களை உயிர்ப்பிக்கும். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க பேசுனீங்கன்னா பிசாசு ஓடும், தெரியுமா? அலறி தான் ஓடணும்னு இல்லை, அமைதியா ஓடிடும். சில நேரத்தில் அலறி ஓடும், சில நேரத்தில் வெளிப்புறமா ஓடும், சில நேரத்தில் அமைதியா ஓடிடும். உங்க கால்கள் பட்ட மாத்திரத்திலே சத்துருக்கள் விலகி ஓடும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியல. நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஏரியால சில இந்த ஆவிகள் கிரியை செய்து பாருங்க, எதுவுமே இன்னைக்கு கிரியை செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையா கிரியை செய்யணும். அநேகர் சாவை நோக்கி ஓடுகிறாங்க. ஆனா உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையினால் அவன் பிழைப்பான், தெரியுமா? எத்தனை குடும்பம் பிரிவதற்கு ஆயத்தமா இருக்கு, ஆனா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை இணைக்கும், தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க தவறான வழிக்கு ஓடுகிறவர்கள் உண்டு, ஆனா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வசனம், அந்த சுவிசேஷம் அவனை சரிப்படுத்தும், நல்வழிப்படுத்தும், தெரியுமா? 100 கோடி சம்பாதிக்கிற எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் இது செய்ய முடியாதது, உங்களால செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களால செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல எல்லாத்தையும் கேட்கிற நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை நல்லா கீத்த நோட் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும்னு சொல்றாரு. சுவிசேஷம் பிரசங்கித்தால் நல்லா இருக்கும்னு சொல்லல. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட, it has to be preached. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது செய்தாக வேண்டும். அது என்னுடைய என்ன சொல்றது, that is the plan of God. அந்த ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அது செய்தாக வேண்டும், அது நடந்தாக வேண்டும். யார் செய்யறது? யார் செய்யறது? ஆண்டவர் திட்டம் கொடுத்துட்டாரு, இதுதான் திட்டம்னு. யார் செய்யணும்? நான் செய்யணும். எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படணுமா? சகல ஜாதினா நேஷன்ஸ், தேசங்கள், ராஜ்யங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு இயேசுவை சொல்லாம மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை என்ன பண்ணாம விட்டுறாதீங்க, சொல்லாம விட்டுறாதீங்க. இயேசுவை பத்தி பேசுங்க. இயேசுவை பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அவன்கிட்ட போய் உட்காந்து, இங்க பார், இயேசுவை மட்டும் ஏத்துக்கல நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு அவனை பயமுறுத்தாதீங்க. அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டான். உன்னோட சொல்லட்டுமா, நீங்களும் போக மாட்டீங்க. அப்படி மிரட்டினா அவனும் பயந்து, அதுவா சுவிசேஷம்? சுவிசேஷம் என்பது நற்செய்தி, இருதயத்தை களிக்கூற பண்ணணும். ஹல்லேலூயா. அவனுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. நேரம் வருவதற்காக காத்திருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தருணத்தை ஏற்படுத்துவார், ஆண்டவர் அனுப்புவார். அந்த நேரம் பார்த்து கரெக்டா வார்த்தையை போடுங்க, எலும்புகள் உயிர் பெறும். அதுக்காகவே தேவன் நீங்க சுவிசேஷம் சொல்றதுக்காகவே அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணிருங்க, நீங்க போய் அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிரசங்கித்தால் போதும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு, அவருடைய வேலையை செய்யறதுக்கு நீங்களும் நானும் மட்டும்தாங்க இருக்கிறோம், வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நிற்கிற அந்த யவன ஜனமே, ஆண்டவருக்காய் நிற்கிற தேவ ஜனமே,
ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யாமல் இருந்து நீங்க எப்படி காலத்தை நீங்க தள்ளிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஆண்டருக்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம்ல, ஏன்பா அந்த வசனத்தை வாசிக்கலன்னு கேட்பார் அப்புறம். ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு காலையில ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அநேகர் ஒரு காலத்துல சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க நிறுத்திட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்க ஃபேமிலி அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிரச்சனை, போராட்டம், அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டீங்க. எதை மறந்துட்டீங்க? ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்க வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அறிவிக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுவை காணும். ஹல்லேலூயா. மரிக்கிற சிலரையாவது ஆண்டவர் பக்கமா திருப்பிடணுங்க. வியாதியில் இருக்கிற சிலரையாவது ஆண்டவர் பக்கம் திருப்பிடணுங்க. சாபத்தில் இருக்கிற சிலரையாவது ஆண்டவர் பக்கம் திருப்பிடணுங்க. இந்த உலகத்திற்கு நீங்கள் தேவை என்பதை மறந்துடக்கூடாது. இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது கீ பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். 13வது அதிகாரம் இருங்க 13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் உணர்த்தின சில காரியங்கள் என்னன்னா, சில பேர் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு மனம் இளகி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்துல நீ ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கணும், இயேசுவை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவை விட்டு விலகி போவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க தெரியுமா? சபையிலிருந்து பின்வாங்கி போவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? காரணங்களை கொஞ்சம் தேடி பாருங்களேன். சில்லி மேட்டரா இருக்கும், சின்ன மேட்டரா இருக்கும். அந்த விசுவாசிக்கும் பாஸ்டருக்கும் பிடிக்காம போயிருக்கும். பாஸ்டர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, இதை செய்யறாரு, அதை செய்யறாரு. இதனால என்ன நடந்திருக்கும்னா, சபைக்கு போகிறதே பிடிக்காது. என்னத்தை போய்கிட்டு போ, ஊழியக்காரங்களே எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 சபையை விட்டு விலகி அப்புறம் தேவனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? விலகிடுறாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் சபையினுடைய விசுவாசி, அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், ஐயோ அவ பொய், அவ இது, இவன் அது, எதையாவது ஒரு குறைய தூக்கி குண்டை தூக்கி போட்டுட்டு சண்டையை போட்டுட்டு என்ன பண்ணிடுறது? நான் கரெக்டா தான் இருந்தேன், அவன் ஒரு சபையில் இருக்கிறவர்கள், ஒரு சபையினுடைய விசுவாசியா இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசினவங்க இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு எதையாவது ஒரு குறைய சொல்லிட்டு அது நிமித்தமா அப்படியே என்ன பண்ணிடுறது? பின்வாங்கி போய் மனுஷனை காரணம் காட்டி பின்வாங்கி யாரை விட்டு பின்வாங்கிடுறாங்க? ஒரு பாயிண்ட்ல சபை விட்டு பின்வாங்கிடுறாங்க. அப்புறம் யாரை விட்டு பின்வாங்கிடுறாங்க? இயேசுவை விட்டு பின்வாங்கிடுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. பின்வாங்கிற மட்டும் செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ள உங்களை தள்ளி போய் விட்டுரும். ஹல்லேலூயா. நான் திரும்பி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். இவங்கெல்லாம் வெறும் மனுஷன்தான். நீங்க மனுஷனை பார்த்துட்டு, மனுஷன் மேல இருக்கிற குறைய பார்த்துட்டு நீங்க ஆண்டவர் என்ன பண்ணிட முடியாது? ஆண்டவர் குறையில்லாதவர் தானே, ஆண்டவர் நீதி உள்ளவர் தானே, அவருக்காக நீங்க நிக்கணும். மனுஷனை பார்த்து நீங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. மனுஷனுடைய குறைய பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்குள்ள எப்பயுமே நீங்க நிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் அந்த தழும்புகிற நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மனம் திரும்புங்கள், இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக சபையை எடுத்துக்கொள்வாரே. யாரை எடுத்துக்கொள்வார்? நிலை நிற்கிறவனை தான் எடுத்துக்கொள்வார், தழும்புகிறவனை இல்ல. ஹல்லேலூயா. இங்க போலாமா, அங்க போலாமா, நிக்கலாமா, வேண்டாமா, போலாமா, வரலாமா? நோ 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 நோ. நிலை நிற்கிறவனே, எனக்கு அவர் மட்டும்தான் முக்கியம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு முக்கியம் நிக்கிறவன் பாருங்க, அவனே ரட்சிக்கப்படுவான். கடைசியான வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்கலாம். 13:37. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? விழித்திருங்கள், வாட்ச், கவனின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பி ஆன் அலர்ட் அப்படின்றாரு, கவனமாய் இருன்றாரு. எதுல கவனமா இருக்கணும் சொல்லுங்க? ஏதோ சத்தம் வந்துச்சுங்க. எதுல கவனமா இருக்கணும்?
எதை கவனிக்கணும்? விழித்திருக்கணும், கவனிக்கணும், கவனமா இருக்கணும். எதுல? எந்த விஷயத்துல? உங்க ஆத்துமாவை குறித்து கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை குறித்து கவனமா இருக்கணும். உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். இன்னைக்கு திருப்பந்தியில் அந்த வார்த்தையை நம்ம அந்த வாசிப்போம். ஒவ்வொரு திருப்பந்திலையும் அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். நம்மளை குறித்து நம்ம எப்படி இருக்கணுமா? நிதானித்து அறியணும். பல நாளா நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனா இன்னும் இயேசுவர சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளல. மனநிலைமை இருக்குதா? உங்க ஆத்துமாவை குறித்து கவனமா இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் சபையில் இருக்கும் பொழுது என் ஊழியக்காரனை கொண்டு நான் பேசினேனே, நீ ஏன் அசட்டை பண்ணினாய்னு ஆண்டு கேள்வி கேட்பார். ஆத்துமாவை குறித்து கவனமா இருங்க. உங்க ஆத்துமாவை அவ்வப்போது ஸ்கேன் பண்ணி பாருங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? என் ஆத்துமா பரிசுத்தமா இருக்கா? என் ஆத்துமா பரிசுத்தமா இருக்குதா? நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஈஸியா பரிசுத்த வாழ்க்கையில நீங்க நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தூங்க போகும்போது அல்லது எப்பயாவது இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்துல நிரம்பினேனான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்துல நிரம்பினேனா? தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேனா? உணரலையா? உடனே ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்துல, 2 நிமிஷம் இல்ல, தேவ சமூகத்துல உட்கார்ந்து அந்த பிரசன்னத்தை வாங்காம தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேனா? நிறைய பேர் பைபிள் படிக்கிறோம், சர்ன்னு படிச்சுட்டு மிஷின் படிக்கிற மாதிரி, ரோபோட் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க. நோ நோ நோ. ஆவியானவர் பேசினாரா? ஒரு வார்த்தை, ஏதாகிலும் ஒரு வார்த்தை, அது நம்மளை தேற்றுகிற வார்த்தையா இருக்கலாம், அல்லது நம்மளை கடிந்து கொள்கிற வார்த்தையா இருக்கலாம், நம்மளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கலாம், அல்லது நீங்க முன்னாடி செய்த தப்பை ஞாபகப்படுத்துறதா இருக்கலாம். ஆவியானவர் தப்பை ஞாபகப்படுத்தி உங்களை குத்துற தேவன் அல்ல. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி மீண்டும் பண்ணிராதரா, அது மாதிரி ஒரு வலை வருது அப்படின்னு எச்சரிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். இப்படி ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு வேத காரியத்தை நம்மளுக்கு என்ன செய்வாரு? எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, உன் மண்டையில ஓடிட்டு இருக்குது பளிச்சுன்னு தெரியுதுடா, வசனத்தை படி, இதன் மாதிரி மாத்திக்கோ அப்படின்னு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு? வசனம் படிக்கும் போது இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு பேசினாரா? த ரேமா வேர்ட். ஹல்லேலூயா. த ரேமா வேர்டு இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேனா? தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேனா? ரெண்டாவது ரேமா வேர்டை பெற்றுக்கொண்டனா? அந்த ரெண்டையும் நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா உங்க இருதயம் பரிசுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் பரிசுத்தம் இல்லைன்னா வராது. உங்க இருதயம் உங்களை மாத்திக்கலனா ரேமா வேர்டும் வராது. ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டனா, ஐயோ இன்னைக்கு இன்னும் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் மூடு, எல்லா ஒர்க்கையும் க்ளோஸ் பண்ணு, ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காருவோம், நல்ல கர்த்தரை துதிப்போம், அவர் பிரசன்னத்தில் நிரம்புவோம். அந்த பிரசன்னத்தோடயே அப்படியே தூங்கிருங்க. இரவு நேரத்தில் வருகை வந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஜெபிச்சுட்டு தூங்க. ஆண்டவரே, இந்த இரவு உம்முடைய வருகை இருக்குமாயின் என்னை எடுத்துக்கொள்ளுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த பிரேயரை ஒவ்வொரு நாளும். அந்த பிரேயரை பண்ணும்பொழுது அந்த பிரேயர் உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த இரவு நாங்கள் தூங்க போறோம், உம்முடைய வருகை இருக்குமாயின் எங்களை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது இந்த பகல் வேளையில உம்முடைய வருகை இருக்குமாயின் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அது வரைக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களை நீங்க உங்க ஆத்துமாவை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்ம திருப்பந்திக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்போடு அவர்
தேறினே. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் அதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனுக்குலத்துக்காக தன்னை ஆண்டவரே ஜீவனை கொடுத்து உடைய சரீரத்தை பிக்க கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அப்பமானது உடைய சரீரமாய் நாங்கள் புசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை புசிக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் இருள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த ரசத்தை அவருடைய இரத்தமாய் மாறும்படி ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஜெசி ஜெபம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பானத்தை பருகிற வேளையில் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான இந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட ஆவியானவர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றை நினைவு கூர்ந்து நாங்கள் கர்த்தாவே இதை பருகிறோம். தப்பனே, ஆவியானவரை எங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் திருக்குமாரனாய் இயேசுவினுடைய பந்தியில பங்கு பெற நம்மளை தகுதிப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்க இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லோ பகலோ நித்தியமா, அல்லோ பகலோ நித்தியமா, அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும்
யாவரையும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவரும் வாசிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே சகோதர சிநேகத்தோடு சகோதரரை ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்தும்படியாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பந்தியில் பங்கு பெற்றவர்கள் யாரும் அபாத்திரமாய் போய்விடாதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும் என்று ரட்சிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒருவேளை அபாத்திரமாய் இந்த பந்தியில் யாராவது பங்கு பெற்றிருந்தால் அவர்களை கிருபையாய் மன்னிக்கிற ஆண்டவர் மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருந்த யாவரையும், பங்கு பெற்ற யாவரையும், பந்தியில் பங்கு கொண்ட யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சரீர சுக பலன் தருவீராக. சந்தோஷமும் சமாதானமும் நீடிய வாழ்வையும் கர்த்தர் கொடுப்பீராக. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற கிருபைகளை தருவீராக. நல்ல ஐக்கியத்தை தருவீராக. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அப்பமும் ரசமும் மீதியாக இருக்கிறது. இதற்கு ஏற்ற ஆட்களை தேவன் தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.